guys, welcome back to Twisty Story. வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவத்தை தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மைனஸ் கொஞ்சம் நெஞ்ச கேட்டா பரவாயில்லைங்க, லிட்டரா கேட்டா அதான் வாளியில கொண்டு வந்து வச்சுட்டாரு. சார் இப்படிலாம் பேனர் ஒட்டாதீங்க, ரோடு ஓரத்துல நைட்ல வர முடியலங்க. பிரேயர் பண்ற நேரத்துல டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஆனா இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க ஊத்துனா மட்டும் என்ன அழகா வருது, அதே தானே அப்படியே தானே நானும் டிட்டோவா பண்றேன். என்னங்க இட்லி எல்லாம் ரெடிமேடா விற்க ஆரம்பி, எப்படி இதை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி வேக தானே வைக்கணும். ஸ்பீடா தோசை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த டப்பால தோசையை அடுக்கி வச்சிருக்காங்க, இதை அப்படியே சாப்பிடலாம். எதுவா இருந்தாலும் சாதாரணமா சாப்பிட மாட்டாங்க, கேமரா முன்னாடி எல்லாத்தையும் நீட்டிட்டு தான் சாப்பிடுவாங்க. நான் ஒரு தோசை கல் வாங்கியிருக்கிறேன், தோசை மாவு பார்த்ததுன்னா அதுவே துப்பம் என் மூஞ்சில. அப்படி ஒரு தோசை கல் சொன்னாலும் சொல்லனாலும் உண்மையிலே சிட்டியோட பவர் ரேஞ்சர்ஸ் தான் நீங்க எல்லாருமே. அவங்க பயன்படுத்துற டெக்னிக் எல்லாம் பாத்தீங்கன்னா சூரிய பகவானே ரெட்டாடி பயந்து போய் ஓடுதிக்கு நின்றுவாரு. என்ன சார் பண்றது, மெழுகுவத்தி ஏத்தி தான் கும்பிடணும், கைவசம் கிடைக்கல நான் தாங்க பண்றது. அற்புதமான ஏசி வாங்கி வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். 50 டிகிரி செல்சியஸுக்கு மேலாம் போயின்னு இருக்குது. நாங்க பெட்ரோல் டேங்க டிஃபன் பாக்ஸ் மூடியில போட்டு மூடி கொண்டு வந்துருக்கீங்க. ஆனா நான் எதை வேணாலும் ஏத்துப்பேங்க. நடுவுல இருக்கிற ஒரு அப்துல் கலாம் ஐயான்னு சொன்னீங்க பாருங்க, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுங்க. கொத்தமல்லியை வெட்டும் அரிய வகை மிஷின் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. பானிபூரி தாங்க போடலான்னு ரெடி பண்ணி யூடியூப் பார்த்துலாம் செஞ்சோம். பானி கிளம்பிருச்சு, வெறும் பூரி மட்டும் தான் வந்திருக்குது. கிரிக்கெட்னா பந்த அடிக்கணுமா, இப்படி பேட்டை தூக்கி வீசினா என்ன அர்த்தம்? சார் நடனத்திலையும் கான்சென்ட்ரேஷன் போனோம், அதே சமயம் வயிறு நிறையணும், அதை வந்து வந்து சாப்பிட்டு போறாங்க. யாரோ ஒரு நல்லுள்ளம் கொண்டவர் செயின் பிச்சு கிச்சுங்கிறதாக டேப்பு போட்டு ஒட்டி மேல துணியை மாட்டிட்டு போயிருக்கிறாரு. ஹில்ஸ் போகணும்னு ஆசைன்னு போடுறீங்க, அப்புறம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். பாருங்க, சிலிண்டர் குத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு சாப்பாடு ஃப்ரீ ஆகுமா. எடிட்டிங் திறமையை மொத்தத்தையும் கொட்டிட்டாருங்க என் கணவர். சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு கவலையே இல்லைங்க. இந்த பக்கம் வேலை நடக்கும்போது இந்த பக்கம் சமையல் நடக்கும். நாங்க டென்னிஸ் பேட்ல விளையாடுவானு பார்த்தா கொசு பேட்ல விளையாடுறானுங்க. அந்த தென்னை மரத்தை பாருங்க, சும்மா சுத்தி சுத்தி வளர்ந்துருக்குது. எங்க சாப்பாடு தன்னந்தனியா கஷ்டப்பட்டு இருக்குது. அங்க சிக்கனுக்கு 12 பேர் கொண்ட பட பாதுகாப்பு வர கொடுத்துன்னு இருக்கிறாங்க. கறியை சுத்தி ஒரு 10 பேர் நிக்கிறாங்க, ஒரு 20 பேர் கறியை காவாத்துக்கிட்டு. அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோமே மோதிரத்தை கேக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஸ்ட்ராங்கான பொல்லு போல. நாங்க போன நேரம் அந்த அருவியே அழுவி எங்க ஓடுச்சுன்னே தெரியலங்க. சார் செலிப்ரேஷனை மொத்தத்தையும் கவர் பண்றோம்னு சொல்லிட்டு கவர் பண்ணி ஆன் பண்ணவே இல்லைங்க ஒரு கேமராவை. அருமையான தர்பூசணி, நான் கூட நம்பிக்கை வச்சு இன்னும் கொஞ்சம் தூரத்துல வந்துரும் தான் வெட்டிக்கிட்டே இருக்கிறேன், வரவே இல்லையே. இந்த தர்பூசணி பார்க்கலாமா? போன் ஒன்று, அது போனே கிடையாதுங்க. அதுல ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, மம்டி களைவெட்டி எல்லாமே இருக்குது. அதுல லைட்டு ஃபேன் பாருங்க பயங்கரமா இருக்குது. எப்படி மொபைல்ல எல்லா சிஸ்டம் வந்துருச்சு. 400 ரூபா மதிப்பு கொண்ட ஐஸ்கிரீம் உங்களுக்கு ஃப்ரீனாங்க. உள்ள போட்டு பார்த்த பிறகுதான் தெரியுது. ரேங்க் பண்ண புதுசா வேலைக்கு சேர்த்துருக்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தல. சார் லைட்டிங் அந்த திறமை தாங்க. யாருக்காச்சும் தோணுமா இப்படி ஒரு ஐடியா?
ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கதவு வெளியே பொக்கையை வச்சுட்டு நிக்க அந்த கதவு வெளிச்சத்துல காமிச்சு கொடுத்துருச்சு. கலப்பாக்க ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தா ஊரே ஒண்ணு கூடி இங்கதான் நின்றுட்டு இருக்குது. சார் அவசரத்துல ஏதோ இந்த பக்கம் மாட்டுறதுக்கு அந்த பக்கம் மாட்டின்னு வந்துட்டாங்க. மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும்னு ஒரு டுட்டோரியல் ஒன்று பார்த்தோம் பாருங்க. அவ்வளவுதான், கடையில் வாங்கி சாப்பிட்டு கம்முன்னு படுத்து தூங்கிட்டேன். என்னங்க டப்பாக்குள்ள டப்பா வச்சு ஏமாத்தி கொடுத்துருக்கீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மாடல் கிடைக்கல போல, அத கடையில இருக்கிறவங்க மொத்த பேத்தையும் மாடலா மாத்தி விட்டாரு. சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் என்ன தாராள மனசு தெரியுங்களா? ஒரு பேண்டோட ஒரு கால்ல 4 பேர் கூட இருக்கலாம். ஐயோ, அந்த பாட்டு கையில மாட்டினாலும் மாட்டுச்சு. நிம்மதியா ஜாலியா ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு சாப்பிடலாமேன்னு உக்காஞ்சா வெறும் விளம்பரத்தை தான் பார்க்க முடியுது. என் மம்மி தான் அற்புதமானவங்க. எங்க வந்தாலும் போட்டோ எடுத்து வைஃபுக்கு நான் இங்க தான் இருக்கிறேன்னு இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. சொல்றோம்ல, மருமகளுக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாது. அதனாலதான் நான் செய்யறேன் ஒரு நல்ல மாமியாரா. அவரு பார்த்தா சந்தோஷமா பேஷனுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி தெரியல. இந்த மரம்லாம் எதுக்கு வளர்ந்து தொலைஞ்சதுன்னு ஊத்துற மாதிரி இருக்குது. ஃபேன்லாம் அழுக்கு போட்டுன்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமா பிளிப்கார்ட்ல ஒரு கவர் வாங்கி மாட்டி இருக்கிறாரு. ஃபேனை போட்டதுதான். கீரு போற இடத்துல வந்து வேற எந்த தண்ணி பாட்டிலையும் வைக்காதீங்க சார். டிப்ரெஷன் பெரிய ஆளுங்க அவரு. மெதுவடையே ஸ்பூன்ல வச்சு 4 சட்டில தொட்டு தான் தின்னுவாரு. அது ஒரிஜினல் காரை தன்னந்தனியாவே ஓட்டி பழக்கம். திடீர்னு ராபிடோல லிங்க் பண்ணி பேசஞ்சர் கூட்டு போற ஞாபகமே வர மாட்டேங்குது. அது வாசனை நல்லா இருந்ததால அது வாய் பக்கம் வேற கொண்டு வந்தீங்க. என்ன மாதிரி மாப்பு வச்சிருக்காங்க? 4 இழுத்தாலே ரூம காலி பண்ணிரும் போல. சாதாரணமான விஷயத்துக்கு எதுக்கு சிரிக்கிறோமா? எங்க கோட திறந்து ஆட்டோமேட்டிக்கா மூறதெல்லாம் எங்களுக்கு சாதாரணமே கிடையாதுங்க. நீங்க காருன்னு நினைப்பீங்க, எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மினி லாரி. அந்த கேக்க கொண்டு வந்து வச்சது தாங்க. அதுக்கப்புறம் கேக் இருந்தது தானே தெரியல. சார் கிளாஸோட வடிவத்தை பாருங்க, எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்குதுன்னு. நீங்க இப்படி போனீங்கன்னா ஊர்ல இருக்கிறவங்க ஊர்ல இருக்கிற நாய் முத ஒண்ணு உங்களதான் பார்க்கும். அங்க பந்து அடிச்சு முடிச்சோன்னு ஸ்பீக்கர்லாம் கொண்டு வந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. பப்பாளி பழத்தை என்ன நேக்கா உடையாம கழட்டுறாங்க பாத்தீங்களா? சார் அப்புறம் நான் அண்ணாங்க தொடர் வண்டியாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அழுங்காம குழுங்காம போறதுக்கு. பிரைவசிங்கிறது இந்திய குடும்பத்துல கிடையாது. படுத்து தூங்கினுங்கிற அவங்க பாட்டுல வந்து ஏதோ மேல சீலிங்க கழட்டி பார்த்துன்னு இருக்கிறாங்க. பின்னாடி நின்று சர்ப்ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டுங்கிறாங்க. அங்க பாருங்க, மொத்தத்தையும் கலைச்சு வச்சுட்டு வந்து டயர்ல படுத்துனுங்கிறாரு. சார் அவர் பாட்டெல்லாம் கேட்கணும்னா காரை நிறுத்திட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு யோசிச்சாதான் என்னன்னே புரியும். ஹாஸ்டல் ரூம் தாங்க, ஆனா அழையா விருந்தாளிங்கெல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போவாங்க. உங்களை எதுக்காக எங்க கம்பெனில சேர்க்கணும்னு இதுக்கப்புறம் யாராச்சும் இன்டர்வியூல கேள்வி கேட்டாங்கன்னா இப்படி பண்ணுங்க. 500 நோட்டு இருந்தா கொடுங்க, அடுத்த மாசம் சமயத்துல புடிச்சுக்கோங்க. பிறந்த நாள் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு கேக் வாங்கணும். யாருக்கும் அனுப்ப வேண்டிய கேக் எங்களுக்கு அனுப்பி எந்த நாயும் கார் மேல உட்கார கூடாதுன்னா கஷ்டப்பட்டு யோசிச்சு இத்தனை வாங்கி ஒட்டி வச்சிருக்காரு. அதுக்கு மேல என்ன நக்கலா உட்காந்துக்கிறான். இப்பதானே 10 வயசு ஆகுது. அதான் வேலையோட இடை நேரத்துல போயிட்டு கார்ட்டூன் பார்த்துன்னு இருக்கிறாரு. ஒரு மொத்தம் காக்கு
கண்ணதா நோக்கு மிச்சர் கொட்டவுனே தூக்கிட்டு போனா பரவாயில்லையே. வீடியோட ரசிக்க வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.